திமுக கூட்டணிக்குள் குழப்பம் வந்துவிட்டதாகவும் திமுகவில் உள்ளவர்களே திமுக இனிமேல் ஆட்சிக்கு வராது என பேச ஆரம்பித்து விட்டதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் கிழக்கு, மேற்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் அதிமுக பூத் கிளைகள் கழக நிர்வாகிகள் மற்றும் பாக முகவர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி, அதிமுக என்ற கப்பல் எடப்பாடி என்ற மாலுமியால் ஜெயின் ஜார்ஜ் கோட்டையை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறது என்றும் அந்த பயணத்தில் நாமும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக மீண்டும் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி ஆட்சிக்கு வர நினைப்பதாக குற்றம் சாட்டிய அவர், இதனை அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். வெற்றி என்பது நமக்கு அறிவில் இருக்கிறது, வெகு தொலைவில் இல்லை. திமுக சின்னாவனமாகிக் கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணிக்குள் குழப்பம் வந்துவிட்டது. திமுகவில் இனிமேல் கரை சேர முடியாது, இந்த கப்பல் கரை சேராது என்று திமுகக்குள்ளே பேச ஆரம்பித்து விட்டார்கள். அண்ணா திமுக என்ற கப்பல் எடப்பாடி என்ற மாலுமியால் போகின்ற இடத்திற்கு அருமையாக ஜெயின் ஜார்ஜ் கோட்டை நோக்கி அற்புதமாக பயணம் செய்திருக்கிறது. அந்த பயணத்திலே நாமும் கலந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சிவகாசி பகுதி மக்களுடைய திட்டங்கள் நிறைவேற வேண்டும். அதற்கு சிவகாசி தொகுதியிலே 50,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார் என்ற ஒரு வரலாற்றை இங்கே வெற்றி பெற்றவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? நான் கொண்டு வந்த திட்டங்களுக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து பெயர் போட்டிருக்கிறார்கள்.